ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாய்ஸ் கொஞ்சம் லோவாக தான் வரும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா த்ரோட் பெயின் எனக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்டைலில் ஒரு அதிரடி கறி குழம்பு செய்யலாமா? ஒரு துளி எண்ணெய் கூட இல்லாமல் 10 நிமிஷத்தில் இந்த கறி குழம்பு செஞ்சிடலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம், இல்லைனா பாத்திரத்தில் கூட செய்யலாம். நான் குக்கரில் செஞ்சுக்கிட்டேங்க. ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி சைஸ் வேணுமோ அதில் போட்டுக்கோங்க. தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி, 2 தக்காளி, 2 பச்சை மிளகா. காய்கறியில் வந்து நான் ஒரு முருங்கைக்கானா பாதி முருங்கைக்காய் போட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த காய்கறி வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். கறி வந்து ஒரு 200 கிராம் கறி. ஏன்னா நான் கொஞ்சம் பிரியாணி செஞ்சிட்டேன், அதான் அந்த 200 கிராம் கறி இருந்துச்சு. அது எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இது வந்து சாப்பாடுக்காக செய்கிறேன். நாங்கள் வந்து இந்த குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதுக்காக நான் ஒரு ரெண்டு கிளாஸ், பெரிய கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1 கப் கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடுக்கு தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் வந்து இதில் சிக்கன் மசாலா, எந்த பிராண்ட் சிக்கன் மசாலா இருந்தாலும் பரவாயில்ல. சிக்கன் மசாலா வந்து ஒரு 1½ டீஸ்பூன், அது கூடயே வந்து 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுருங்க. கொத்தமல்லியாக வந்து கிள்ளி போடுங்க. இந்த கறி குழம்பு நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் ஈஸியாக இருக்கும். இந்த காலத்தில் எண்ணெய் நிறைய சாப்பிடக்கூடாது அப்படி இப்படி சொல்கிறாங்களே, நம்ம கறி குழம்பு ஒரு வாட்டி இந்தமாதிரி செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேலையும் ஈஸியாகிடும். நம்ம எங்கன்னா வெளியே போனோம்னு நினச்சா கூட இந்த கறி குழம்பை ஈஸியாக செஞ்சுட்டு ஒரு முட்டையை வேக வச்சு சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும் இது. அவ்வளோதான். இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு குக்கரை மூடிடுங்க. குக்கரில் வந்து ஒரு 2 விசில் 3 விசில் விட்டுக்கோங்க. கறி வந்து நல்லா அதில் வேகணும். அதுக்காக ஒரு 2-3 விசில் விட்டுருங்க. ஒரு 2-3 விசில் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும். இது விசில் வந்துட்டோன்னா நான் சொல்கிறேங்க. இப்போ விசில் வந்துடுச்சு, நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய், நான் ஒரு கால் முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி போட்டுட்டு கூட வந்து மிளகு, 1 ஸ்பூன் மிளகு. ஏன்னா நம்ம ஏற்கனவே அதில் வந்து காரம்லாம் போட்டிருக்கோம். இந்த மசாலா வந்து காரம் கம்மியாக போடணும். 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுருங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து சோம்பு, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுவும் தேவையான அளவு தான். நான் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு ஒரு மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கினேன். ஆனால் நீங்கள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். அப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குது, அதுதான் கொஞ்சம் நிறுத்தி பேசுகிறேன். அப்புறம் சோம்பெல்லாம் போட்டுட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கிட்டே வந்து விசிலை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழம்ப திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நல்லா கலரிட்டு பாருங்கள். போட்ட முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடுச்சு. ஏன்னா குக்கரில் போட்டிருக்கோம்ல. இந்த நல்லா இருக்குங்க. இதை வந்து சூப்பாக கூட நீங்கள் குடிக்கலாம். நான் இது மாதிரி தான் இதை கொஞ்சம் எடுத்து சூப்பாக கொடுத்தேன் வருஷனுக்கு. அப்புறம் வந்து என்ன பண்ணோம், நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலரிடணும். அந்த மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் கழுவி ஊற்றுனேன். ஏன்னா கொஞ்சம் ஓரம் ஒட்டி இருக்கோம்ல, அதை ஊற்றிட்டு அவ்வளோதாங்க. இதை நல்லா கொதிக்க விடணும். இந்த டைமில் தான் வந்து நீங்கள் தண்ணி போதுமா பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் சொல்லிட்டு சொன்னேன் ஏற்கனவே. அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம வீட்டு அதிரடி சிக்கன் குழம்பு. ஒரு துளி எண்ணெய் கூட இல்லாமல் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதில் வந்து உப்பு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு லாஸ்ட்டில் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கினேன். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதாங்க எங்களுக்கெல்லாம். இது வந்து எங்கள் வீட்டில் என்னென்ன செய்கிறனோ அதெல்லாம் நான் வந்து போடுறேன். இது எல்லாருக்கும் தெரியும் தான், தெரியாதவங்களுக்கு நான் போடுறேங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது பாருங்க. அவ்வளோதாங்க. சுவையான சிக்கன் கறி குழம்பு, அதிரடி கறி குழம்பு ரெடிங்க. உங்கள் வீட்டிலே ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குது சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட், அடுத்த வீடியோவில் வரேன். பாய்.